2025 டிசம்பர் 25 உலகம் அழியும் என்று பீதியை கிளப்பிய கானா நாட்டு ஆன்மீக பிரச்சாரகர் எபோ நோவா கடவுளிடம் பேசி அழிவை தள்ளி போட்டுவிட்டேன் என்று இப்போது கூறியுள்ளார். கடந்த சில மாதங்களாகவே டிசம்பர் 25 முதல் தொடர்ச்சியான மழையால் ஜலப்பிரளயம் ஏற்படும் என பிரச்சாரம் செய்த நோவா அழிவிலிருந்து தப்பிக்க உதவுவதாக கூறி கோடிக்கணக்கில் நிதி திரட்டி 8 பிரம்மாண்ட மரப்பேழைகளையும் கட்டியிருந்தார். இவரது பேச்சை நம்பி அண்டை நாடுகளான நைஜீரியா மற்றும் கேமரூனில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது வீடு நிலங்களை விற்றுவிட்டு பணத்தோடு கானாவில் தஞ்சம் புகுந்தனர். டிசம்பர் 25 நெருங்கிய சூழலில் உலக அழிவு தொடங்கிவிடும் என்றும் பேழையில் தப்பிவிடலாம் என்ற நம்பிக்கையில் அம்மக்கள் நம்பியிருந்தனர். ஆனால் தனது தொடர் பிரார்த்தனையால் கடவுள் மனமாற்றம் அடைந்து அழிவை தள்ளி வைத்திருப்பதாக நோவா தற்போது அறிவித்துள்ளார். இதனால் உடைமைகளை இழந்து ஏமாற்றமடைந்த மக்கள் சோகத்தோடு ஊர் திரும்பி வருகின்றனர். இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மோசடி என மத தலைவர்களும் விஞ்ஞானிகளும் கடுமையாக சாடி வருகின்றனர். தொழில்நுட்ப வளர்ச்சியடைந்துள்ள இந்த காலகட்டத்திலும் மக்கள் இத்தகைய ஆன்மீக பேச்சை கண்மூடித்தனமாக நம்பி பெரும் திரளாக கூடுவதை பலரும் விமர்சித்து வருகின்றனர்.